நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாள் தந்தையர் தினம். இந்த நாட்களிலே நம் எல்லாருக்கும் தேவன் பரம தகப்பனாய் இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற தலைப்பு த சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள். இந்த தலைப்பின் கீழே 10 முக்கிய சத்தியங்கள். முதலாவது லவ், அன்பு. இரண்டாவது ப்ரேயர், ஜெபம். மூன்றாவது நீட்ஸ், தேவைகள். நான்காவது சேஃப்டி, பாதுகாப்பு. ஐந்தாவது ஏஸ், சுதந்திரர். ஆறாவது கம்ஃபர்ட், ஆறுதல். ஏழாவது நேச்சர், குணம். எட்டாவது டிசிப்ளின், சிக்ஷை. 9 ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. 10வது ஃபாதர்லெஸ், திக்கற்ற பிள்ளைகள். த சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாருக்கும் தேவன் தகப்பனாக இருக்கிறார். முதலாவது லவ், அன்பு. 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பாவோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். நீங்கள் பல உதவி செய்யலாம். இந்த பிள்ளைங்க பெரிய பணக்காரர் இருக்கணும் வைங்களேன், ஏதோ பிள்ளை கஷ்டத்தில் துணி வாங்கி கொடுக்கலாம், அதை பள்ளிக்கூடத்தை காசு கொடுக்கலாம், அது ஒரு விதமான அன்பு. ஆனால் அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாய் எடுத்துக்கொள்வது தான் அதோட பெரிய தேவன். இது தூரத்துலேருந்து ஏதோ உதவி செய்யவில்லை, நம்ம என்ன வாங்கியிருக்கிறார், தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளோ பெரிது. ஆகவே இப்பொழுது நாம் இருக்கிறதை பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வரும்பொழுது எப்படி இருப்போமா, அவரை போல் நாமும். இப்போ பார்க்குற ஜனங்க என்ன ஏதோ சாதாரணவங்க நினச்சின்னு இருப்பாங்க. இனி எப்படி இருப்போம் என்ற நாம், ஆனால் ஒன்று தெரியும், அவர் வரும்பொழுது நாம் அவரை பார்க்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ நாமும் அவரை போல. இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்யணும், அவர் சுத்தராய் இருக்கிறது போல நாமும் சுத்தராய் இருக்கணும். யோவான் 16:27 நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியார் பிதா தாமே உங்களை சிநேகிக்க. ஆகவே தேவன் நம்முடைய பிதா, அப்பா எப்படிப்பட்டவர், நம் மீது அன்பு இருக்கிற தகப்பன். ஒரு தகப்பன் என்றால் நல்ல தகப்பன் என்ன வைக்கணும், பிள்ளைங்க மேலே வைக்கணுமா வைக்கக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க மேலே எரிஞ்சு விழுந்துன்னு கத்திக்கின்னு அடிச்சுன்னு, இதெல்லாம் நல்ல தகப்பனே தேவன் நம்மை நேசிக்கிற தகப்பன்.
அதை உணரணும். உலகத்தில் யார் நம்ம நேசித்தாலும் என்னை நேசிக்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் என் மேலே அன்பாய் இருக்கிறார். யோவான் 1:10-13 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை, உலகத்தை உண்டாக்குனவரே வந்தார், ஆனால் உலகம் அவர் என்ன செய்யலை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை சொந்த ஜனத்துக்கு தான் வந்தார் ஏற்றுக்கொள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரெல்லாம் அவரை விசுவாசி, யாரெல்லாம் எல்லாருக்கும் என்ன அதிகாரம்? நீங்கள்லாம் தேவனுடைய அவர்கள் இரத்தத்தினாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அதை எப்பவுமே நம்ம மனதில் வைக்கணும். நம்மை நேசிக்கிற நமக்கு ஒரு தேவன் பரம தகப்பன், நம்மை நேசிக்கிறவர். இரண்டாவது பிரேயர் ஜெபம் மத்தேயு 6:1-15. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன், மேலே பரம தகப்பன் பலன் கொடுக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் செய்கிற எதையுமே தர்மத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது. எல்லாரும் பார்த்தாங்களா அதுக்காக என்ன செய்யக்கூடாது. இப்போ கலாச்சாரம் எப்படின்னா, எல்லா சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் என்ன வேணும், எல்லாருக்கும் என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்னு, என்ன வேணும்? வியூஸ்னால் என்ன அர்த்தம்? மனுஷன் எத்தனை மனுஷன் பார்த்தான், நான் செய்கிறதெல்லாம் எத்தனை மனுஷன் பார்த்தான். அதுக்காக செய்யாதீங்க. செய்கிற தர்மத்தெல்லாம் மனுஷர் காண செய்த மேலே தகப்பன் இருக்கிறார், அவர்கிட்ட ஒன்றும் கிடைக்காது. உனக்கு மனுஷன் பார்க்கணும், பார்த்துட்டான்ல அதோட போ, அவ்வளோதான். உன் நோக்கம் என்ன? மனுஷன் பார்க்கணும். மனுஷன் பார்த்துட்டான், உட்காந்துரு, மேலேருந்து ஒன்றும் பலனே உனக்கு வராது. ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. தாரை எக்காலம் ஊதுற ஆளுங்களை பார்த்துருக்கிறீங்களா? எக்காலெல்லாம் நம்ம இந்த எக்காலம் இல்லை, நம்ம ஜப நேரத்தில் ஊதுற அந்த எக்காலம் இல்லை. இது என்ன எக்காலம்? தங்க பெருமையை ஊதுற எக்காலம். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு மேலே முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அடைந்து தீர்ந்து. நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நமக்கு மேலே ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு பிதா. நம்ம எதை செஞ்சாலும் அவர் பார்க்கணும். யார் பார்க்கணுன்னு செய்யணும்? மனுஷன் பார்க்கணுன்னு செய்யணுமா, நம்ம பிதா பார்க்கணுன்னு செய்யணுமா? அவருக்கு தெரியுதா? அவருக்கு தெரிஞ்சால் போதும். அந்த நோக்கத்தோடு செய். அந்த ரங்கத்தில் நீ மேலேருந்து பார்த்துன்னு இருக்கிற உங்கள் அப்பா, என் பிள்ளைப்பார் எவ்வளோ நன்மை செய்து பார்த்துருக்கு, அதுக்குரிய பலனை தருவார். மனுஷன் பார்க்கணுன்னு செஞ்சால் அதோட முடிஞ்சு போச்சு, எல்லாம் பார்த்துட்டாலும் போய் உட்காந்து இருக்கும். தீர்ந்தது அப்படி தானே போட்டிருக்கு, முடிந்து ஒன்றும் கிடைக்க போதில்லை. மேலேருந்து உங்கள் அப்பா கையிலேருந்து ஒன்றும் வராது. உங்களுக்கு எது முக்கியம்? மனுஷன் பார்க்குறது முக்கியமாக, மேலேருந்து ஆசீர்வாதம் கிடைக்கிறது முக்கியமாக?
அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணால் ஜெபத்துக்கு பதில் வர்றது முக்கியமாக பண்ணோன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? எது முக்கியம் உங்களுக்கு? எது உங்களுக்கு ஆசீர்வாதம்? எல்லாம் பார்த்துட்டாங்கப்பா, நான் ஜெபம் பண்ணதெல்லாம் அது முக்கியமாக பண்ண ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா? எது முக்கியம்? சரி, அதுதான் சொல்கிறார். அதுதான் உனக்கு எது முக்கியம். நீ பண்ணால் ஜெபத்துக்கு பரலோகத்துலேருந்து பதில் வேணுமா வேணாமா? அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி ஜெபம் பண்ணால் மேலே இருந்து பதில் அதை பண்ணு. நீ சும்மா எல்லாரும் பார்க்கணுன்னு பண்ணால் பதில் வராது. எல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் பதில் உனக்கு. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அப்படின்னா உலகத்தில் யார் இருக்கா? மாயக்காரர். அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. யார் ஜெபம் பண்ணுவா? எப்படி தெரியும் யார் மாயக்காரர்? மனுஷர் காணும்படியாக அவர் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புவார்கள். அவங்களுக்கு இருக்கிற ஆசனை. எங்கே ஆளுங்க இருக்கிறாங்க, கும்பல் இருக்குதா, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, உடனே வந்துடுவாங்க. ஏன்னாங்க என்ன இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேமரா இருந்தால் போதும், கையில் ஒரு மைக் கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். பாப்பா அவங்களுக்கு வர சந்தோஷம் பொங்குதே. ஏன்னா அப்போ மைக்கை பிடிச்சி நீங்கள் என்ன முன்னாடி என்ன இருக்குது, எனக்கு கேமரா இருக்குது, எல்லோரும் என்ன பார்ப்பாங்க. சும்மா அப்போ அவங்க பண்ணுற ஜெபமே வேறு லெவலில் இருக்கும். அது அவங்க பண்ணுற ஆக்ஷனும் சரி, அவங்க சொல்கிற வார்த்தையும் சரி, திடீர்னு புது புது வார்த்தைலாம் வந்துடும் அவங்களுக்கு. ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணோன்னு அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாரும் உன்னை பார்க்கணும், இல்லை பார்த்துட்டாங்க, அதுதான் உன் பலன். உன் பலன் என்ன? நீ ஜெபம் பண்ணன்னு எல்லாம் பார்த்தா தீர்ந்து போச்சு. உனக்கு பதில் மேலேருந்து ஒன்றும் வரப்போகிறது. நீ பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஜெபத்தினால ஒரு பலனும். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசி, உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி ஜெபம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில். வரும்போது எல்லாம் பார்ப்பாங்க, என்னப்பா எப்படி பார்க்கணும் வந்துச்சுன்னா, இவன் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறான். யாரும் இவங்க ஜெபம் பண்ணதை யாருமே பார்க்கல. இவன் கதவை பூட்டிக்கின்னு இவன் ஜெபம் பண்ணதை யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் பார்த்துன்னே இருக்கார், இவன் ஜெபம் பண்ணுறான். அப்போ பதில் வரும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, என்னப்பா எப்படிப்பா இவனுக்கு பதில் வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா இவன் எங்கே பண்ணான்? அந்தரங்கத்தில். இவன் பண்ணது யாரும் பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் பார்த்துன்னே இருந்தார். அதனால் வெளியரங்கமாக என்ன செய்கிறார்? பதில். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று சொன்னதே சொல்லின்னு வள என்னங்க ஒரு பாயிண்ட்டை சொன்னால் அதுக்கு பண்ணுங்க. ஜெப குறிப்புன்னு சொல்கிறோம்ல, இந்த குறிப்பு இந்த ஜெபம் எதுக்கு இருக்கணும்? அதுக்கு தான் இருக்கும். நீ பாட்டு ஊரே சுற்றி கையில் மைக் கடிச்சதுன்னு போயினே இருந்தால் என்ன ஆகுது? எதுக்கு ஒன்று ஜெபம் பண்ண சொன்னேன், அது வரைக்கும் பண்ணு. வீண் வார்த்தை என்ன பண்ணின்னு இருக்காத. அதில் எது பயங்கரமான எனக்கு தாங்க முடியாத வேதனை எப்போன்னா, சில இடத்துக்கு சாவுக்கு போவோம், சரியா? நானே லேட்டாக ஆள் இல்லாத நேரத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலான்னு போவோம். அப்பயும் ஒரு 4-10 பேர் இருப்பாங்கன்னு வைங்க. கும்பல் இல்லாத நேரத்தில் நம்ம அமைதியாக போய் ஒரு இறுதி மரியாதை செலுத்தணும்ல, போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலான்னு அப்படி தலையை காட்டு வரலான்னு போவோம் பாருங்கள். அங்கே இருக்கிற 10 பேர் இருந்தால் கூட அதில் ஜெபம் பண்ணுறாங்க. என்னப்பா நீ அங்கே ஆள் அவுட்டு, நீ இப்போ என்ன இதுக்காக பண்ணினே இருக்கிற? அந்த வியாதியாக இருக்கும்போது போய் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் உயிரோடு இருந்து. இப்போ ஆள் எடுத்து போய் கல்லறையில் அடக்கம் பண்ண போகிறாங்க. மீதி பேர் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணாமா? நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? ஒரு இறுதி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலாம். நீ பண்ணினே இருந்தால்
இப்போ மீதி பேர் காத்துன்னு இருக்காங்க, வந்தோம் ஏதோ மரியாதையை காட்டிட்டு போயினே இருக்கணும்னு உட்காந்து இருப்பான். அப்படியே நீ போயின்னு இருந்தா என்ன பண்ண போகிற, நீ அவனை உயிரோடு எழுப்ப போறியா? இல்லை, வள 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 பண்ணினே இருந்தா அந்த ஆள் இவ்வளோ நாள் சிக்காக இருந்திருப்பார். அப்போ வந்து ஜோ பண்ணாரான்னு கேளு. வியாதியை படுத்த படிக்க அப்போ இவர் போய் மணிக்கணக்காக ஜோம் அப்போ போயிருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் போயிருக்க மாட்டான். ஆள் அவுட்டுன்னு பிறகு கல்லறைக்கு போகிற நேரத்தில் வந்து மைக்கை பிடிச்சின்னு போயினே இருந்தா. மீதி பேர் என்ன எல்லோரும் வந்து வீட்டுக்கு போகணும்ல. அவர் ஒரு அடியாக போய் சேர்ந்துட்டார். மற்றவங்க அவங்க வீட்டுக்கு போவேனா? இதெல்லாம் அந்த காலத்துலேயே இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்குது. அந்த காலத்தில் இந்த பிரச்சனைலாம் என்ன சொல்கிறாருங்க பாருங்க. அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அவர்கள் அதிக வசப்பினம் தங்கள் ஜபங்கள் அவர்களைப் போல நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கு. நீ ஜெபம் பண்ணி தான் அவருக்கு தெரியும்னு நினைக்காது. ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது, அந்த நீ பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நீ எதுக்கு வீண் வார்த்தையை போவான்? வள நீ பேசுனீ வீண் வார்த்தையை அலப்பை கொண்டு இருக்கிற. அவருக்கு தெரியும் நீ எந்த தேவையோடு வந்திருக்குன்னு. ஆண்டவருக்கு நீங்கள் எதுக்கு பண்ணினே இருக்கு, அவருக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாமே அதான் அப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்றார். வீண் வார்த்தைகளை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இப்படி பண்ணுங்கன்றார். எப்படி பண்ணுமா? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய பிதா, நம்ம அவருடைய பிள்ளைங்க, அந்த உணர்வோடு பண்ணுங்க. அவர் யாரோ மூணாவது ஆள் மாதிரி நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணணுன்னா எப்படி பண்ணணுன்னா, ஒரு பிள்ளை ஒரு அப்பா கிட்ட வந்து பேசுனா எப்படி பேசும் அப்படி மாதிரி பேசும். அந்த உணர்வோடு பேசுனா ஆண்டோடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிதா, என் தகப்பன். நான் என் தகப்பன்கிட்ட நான் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். அப்படி தான் ஜெபமே அப்படி தான் ஆரம்பிக்கணும். வரும்போது எந்த எண்ணத்தோடு வரணும்? ஆண்டோடைய பிள்ளை, எங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். சரியா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. சரி, அப்பான்னு நினச்சிட்டு மரியாதையெல்லாம் பண்ணிவிடக்கூடாது. அதனால தான் அடுத்த லைனை என்ன போட்டிருக்கு? உம்முடைய நாமம் பரிசுத்தம். இன்றைக்கி சில பேர் அப்பா கிட்ட பேசுவாங்க, ஆனால் மரியாதையாக இருக்காது. அதை பார்த்துருக்குறீங்களா? தகப்பனையும் தாயும் என்ன பண்ணுறதில்ல, பண்ணுறதில்ல. அதெல்லாம் தான் இங்கிலீஷில் ஹேலோட்னா மிகுந்த பயபக்தியோடு உன்னை நாமம் மிக மிக பயபக்தியோடு. அதுதான் அப்பான்றதுனால கனவீனமாக ஆண்டவர் இடத்துல என்ன செய்யக்கூடாது? உம்முடைய நாமம் பரிசுத்த கொடுக்க வேண்டிய எல்லா மகிமையும் கனத்தையும் என்ன செய்யணும்? உம்முடைய ராஜ்யம் வருவதா. எடுத்தோன்னே நம்ம இதை பேசக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம், நீர் ஆளுகை, உம்முடைய சித்தம் பரமணத்திலே செய்யப்படும், பூமியிலே. ஆண்டவரே இது பூமியில் உம்முடைய சித்தம் நிறைவேறணும், உம்முடைய ராஜ்யம் வரணும். அதுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. சரியா? எடுத்தோடனே இது வேணும் அது வேணும்லாம் முதல்ல ஆண்டோடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதை தேடு. உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம். அதுக்கப்புறம்தான் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரோன்னா என்ன ஜெபம்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுற ஜெபமா? மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுற ஜெபமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணுற ஜெபமா? என்ன ஜெபம் அது? தினமும் ஆண்டவரோடு சும்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜெபம் பண்ணிட்டு போ, அது ஜெபம் கிடையாது. இன்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேளு. ஆண்டவரை இன்று என் தேவைகளை சந்தியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களை மன்னியும். நாங்களும் என்ன செய்கிறோம்? மற்றவங்கள மன்னிக்கிறோம். அதான் மிக மிக முக்கியம்.
ஆண்டவரோடு உறவு எப்படி வருதுன்னா, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்ததுனால தான். மன்னிக்கலன்னு நமக்கும் தேவனுக்கும் என்ன இருக்காது? உறவே இருக்காது. நீ நாங்களும் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு தப்பு பண்ணவங்களும் நாங்கள் என்ன செய்கிறோம்? மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடியே ஜெபம் பண்ணு. ஆபத்து வரத்துக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணு. வந்த பிறகு முன்னாடி ஒவ்வொரு நாள் என்ன ஆபத்து இருக்குதுன்னு தெரியாது. உலகத்தில் என்ன ஆபத்து இருக்குதுன்னு முன்னாடியே ஜெபம் பண்ணிடுன்றார். ஆண்டவரே, எங்களை சோதனைக்கு உட்பட தீமையிலிருந்து எங்களை. எத்தனை பேர் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஏதாவது ஆன பிறகு ஜெபம் பண்ணுங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. டெய்லி இது நடக்கக்கூடாதுன்னு பண்ணிங்களா? தீமையிலேருந்து எங்களை ரட்சியும், சோதனைக்கு உட்பட பண்ணாதையும். அதுதான் கற்றுக் கொடுக்குற. இப்படி பண்ணு, வர வரைக்கும் காத்துன்னு இருக்காது. தமிழில் வருமுன் காப்போம்னு இருக்குதா ஒன்று? வருமுன் காப்போன்னு இருக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வராதபடி பார்த்துக்கோ, வராதபடி. அதுதான் அந்த ஜெபம். சோதனை வர்றதுக்கு முன்பதாகவே பண்ணு, தீமை வருவதற்கு முன்பதாகவே தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுதலையாகவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் மகிமை எல்லாமே மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இதிலேருந்து நமக்கு என்ன கற்றுக்குறோம்? மன்னிக்கணுமா, மன்னிக்கக்கூடாதா? மன்னிக்கலன்னா என்ன ஆகும்? நம்ம மற்றவங்க பண்ண தப்பை மன்னிக்கலைன்னா நமக்கு என்ன ஆகும்? நம்ம தப்பை ஆண்டவர் மன்னிக்கலைன்னா நம்ம கண்ணை மூடினா எங்கே போவோம்? எங்கே போவோம்? அங்கே போகணுமா? அப்போ அங்கே போகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? நம்ம பிழைப்பை பார்க்க வேணாமா? நம்ம போய் சேரணுமா? அவன் மேலே கோபத்தை வச்சுக்கின்னு, அவன் என்னை இப்படி பண்ணிட்டான், எனக்கு இந்த தீமை பண்ணிட்டான், எனக்கு இதை அதை பார்த்துன்னு நம்ம பிழைப்பை என்ன செய்யக்கூடாது? நம்ம பிழைக்கிற வழியை நீ எப்படின்னா போ. ஏன்னா நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு இந்த போ, மன்னிக்கிறேன், போய் மன்னிக்கிறேன், போய் தொலை எங்கேயாச்சும். நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் உன மேலே ஒன்றை மன்னிக்காமல், ஆண்டவரை என்ன மன்னிக்காமல் அப்புறம் எங்கேயோ போய் முடிச்சேன்னு வைங்க. அதனால் ரொம்ப நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்மளை யார் என்ன பண்ணாலும் மனுஷன் போய்ட்டு ஆணும் போ மனுஷன் போயிடுவார். போ, நம்ம என்ன செஞ்சேன்? ஏன் மனுஷனா நான் போய் நான் என் பிள்ளைங்க பார்க்கணும். மூன்றாவது நீட்ஸ், தேவைகள். மத்திய 6:25-34. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்றது முக்கியமாக, உயிரோடு இருக்கிறது முக்கியமாக? இஷ்டத்துக்கு சாப்பிட்டு ஐயோ உயிர் போதுங்க ஜோம் பண்ணுங்கன்னா இப்போ உனக்கு ஆகாரம் முக்கியமாக, ஜீவன் முக்கியமாக? அதை பாரு, நீ அதை பாரு. வயசாக கொஞ்சம் என்ன செய்யணும்? வாயை என்ன பண்ணும்? அது கூட வாய் வர மாட்டேங்குது பாரு. வாயை என்ன பண்ணும்? வாயை கட்டணும். வாயை, ஏன்னா ஆகாரத்தை பார்க்கலும் எது? உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவைகள். சில பேர் இப்படி போட்டுன்னு, சில சகோதரிகளுக்கு என்ன ஆசை, சாதாரணமாக நடக்க பிடிக்காது. இப்படி நடந்தால் தான் அவங்களுக்கு நடந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளில் பார்த்தா எனக்கு முதுகு வலிக்குதுங்க, இது வலிக்குதுங்கன்னு. உனக்கு உடை முக்கியமாக, சரீரம் முக்கியமாக? உனக்கு வியாதி வராமல் இருக்கணுமா?
ம் சரியா? இது நிறைய காரியம் அந்த மக்கள் பார்க்கணுன்றதுக்காக செய்கிற சில காரியம்லாம் உடம்பு என்ன செய்யும்? பாதிக்கும். சில பேர் அந்த இதை கூட சொல்கிறாங்க, இந்த ரொம்ப இந்த மேக்கப்லாம் போடுறாங்க பாருங்கள், அதெல்லாம் தோலை பாதிக்குன்றாங்க. ரொம்ப அதெல்லாம் உங்கள் இஷ்டம். நான் எதுவுமே சொல்ல, என்ன வேணால் பண்ணுங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. நான் இதை கெடுத்துட்டேன்னு நினைக்காதீங்க, என்ன வேணால் பண்ணின்னு போங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, களஞ்சியங்களிலும் அவைகளையும் உங்கள் பரமபிதா படைப்பு. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்த. அவங்களாம் பிள்ளைங்க கிடையாது. அந்த பறவைங்களாம் பிள்ளைங்களை பறவையை பார்த்து இது பிள்ளைன்னு சொல்கிறாரா? அவங்களாம் பிள்ளைங்க கிடையாது. ஆண்டவர் சிருஷ்டித்தது அதெல்லாம். நம்ம வந்து பிள்ளைங்க. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படப்பட கீழே தான் போவாங்களே தவிர யாரும் மேலே. உடைக்காக நீங்கள் கவலைப்படுங்க. காட்டு புஷ்பங்கள் எப்படி அவைகள் உழைக்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய்த்தான் சர்வ மகிமையிலும் அவர்கள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டோன்ட் பெயிண்ட் த லில்லின்னா. டோன்ட் பெயிண்ட் த லில்லின்னா அந்த பூ. அது ஆண்டவர் படித்த அழகாக, நீ அது மேலே என்ன அடிக்காத, பெயிண்ட் அடிச்சு நீ ஒன்றும் தொடாத. அதெல்லாம் இயற்கையாகவே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அழகாக என்ன சொல்ல. சாலமோன் கூட இந்த ஒரு பூவை போல் அழகாக. அற்ப விசுவாசிகளே, கோச்சிக்காதீங்க, நான் சொல்ல அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இருந்த நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்து உங்களுக்கு உடுத்து அதிக விஷயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா ஆண்டவர் தெரியும். இதெல்லாம் உனக்கு தேவைன்னு ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த தேவைலாம் இருக்குது, ஆண்டவருக்கு ஒன்றும் தெரிலன்னு எல்லாருக்கும் என்னென்ன தேவை, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை இருக்குன்னு ஆண்டவருக்கு எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும். அப்போது இவைகள் எல்லாம்னா என்ன, 1 2 எல்லாம் என்னென்ன தேவையெல்லாம் கூட கொடுக்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். இது எத்தனை பேர் செய்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமையில் உட்காந்து எதை பற்றி யோசித்துன்னு இருப்பாங்க. திங்கட்கிழமை என்ன பண்ண போகிறேன், செவ்வாய்க்கிழமை என்ன பண்ண போகிறேன். நாளைக்காக என்ன செய்யாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவளுக்காக அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதுமா? இல்லை ஆண்டவர் எனக்கு வேணுன்றீங்களா? எனக்கு இந்த நாளில் பாடு எனக்கு போதாது, எனக்கு ஒரு 10 நாள் பாடு சேர்த்து கூடும், அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களா? அந்தந்த நாளுக்கு அதன் பாடு. நீங்கள் டாக்டருங்களை கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ்னால் வியாதி வருதா வரலையா? இப்போ எந்த டாக்டர்னா கேளுங்க, ஸ்ட்ரெஸ் இருந்தால் அதனால் வியாதி வருமா? எல்லா கவலையாக எடுத்து வச்சுருந்தா தேவையில்லாத வியாதி வரும். இங்கிலீஷில் டிசீஸ்னால் என்ன? வியாதி, நோய், டிசீஸ். அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஈஸ்னால் என்ன அர்த்தம்? எந்த கவலை இல்லாமல் இளைப்பாறுறது. ஈஸ்னா ஈஸ்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதல், எப்பவுமே ஏதோ பதட்டம், கவலை, பாரம். ஈஸ் இருந்தால் அது எங்கே போய் முடியும்? டிசீஸில் ஆரம்பித்து எங்கே போய் முடியும்? டிசீஸ். அந்தந்த நாளுக்கு அதற்கு பாடும். நாளைக்கு அது பார்த்துக்கிட்டோம். நாளைய குறித்து என்ன பண்ணுது?
இன்றைக்கி இருக்கிற பாடு இருந்தால் அது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுன்னு இருந்தால் உடம்பு என்ன செய்யாது, உடம்பால் தாங்க. மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க, தேடுங்கள் அப்பொழுது கண்டடி, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளும், தேடுகிறவன் கண்டடி, தட்டுகிறவனுக்கு தரும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? யாருன்னா கொடுத்துருக்கிறீங்களா? அப்பா பசிக்குது, அப்பா இல்லைடா கல்லை சாப்பிட்றா அப்படின்னு யாருன்னா கொடுப்பாங்களா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை, இப்போ தானே ஒரு பாம்பை அடிச்சேன்டா, மீன் ரொம்ப வேலை இருந்தால் இந்த பாம்பை சாப்பிடு, விலைவாசியில் ரொம்ப ஏறிட்டு இருக்குது, இந்த மாதிரி இந்த இப்போ வந்துச்சு ஒரு பாம்பை கல்லை தூக்கி அடித்தேன், அது சாப்பிடு. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவலை கொடுக்க அறிந்திருக்கு. பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? விசுவாசி, ஆண்டுடைய பிள்ளை, எனக்கு ஒரு பரம பிதார். நானே என் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது, நான் கேட்கும்போது எங்கள் அப்பா எனக்கு கொடுக்காமல் இருப்பாரா? அதிக நிச்சயம் அல்லவா? விசுவாசி. 4வது சேஃப்டி, பாதுகாப்பு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. யோவான் 10:27-29 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை, அவைகள் ஒரு காலம் கெட்டு போகும், ஒருவனும் அவைகள் என் கைகளிலிருந்து அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெறுவார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. விசுவாசி. ஆண்டவருடைய பிள்ளை என்றால் யார் கையில் இருக்கிறோம்? யார் கையில் இருக்கும்? அவர் கையில் யாரும் என்ன செய்ய முடியாது. இதே என் கையில் இருக்குது, என்ன பண்ணுறேன் பார், நான் உன் கையில் இல்லை, நான் உன் கையில், நான் யார் கையில் இருக்கிறேன்? என் பிதா, என் பரம பிதா இருக்கிறார் தேவன், அவர் கையில் நான், அவர் கையிலேருந்து யாரும் என்ன செய்ய முடியாது. இந்த விசுவாசி. உலகம் சொல்கிறதெல்லாம் கேட்டு பயப்பட, பிலாத்து உன்னை விடுதலையாக்கவும் சரி, எனக்கு அதிகாரம் தெரியாதா? மேலேருந்து உனக்கு என் மேலே ஒரு அதிகாரமும், ஏன்னா நான் அவர் கையில் இருக்கிறேன். அது விசுவாசி. ஒரு நாளும் ஆண்டுடைய பிள்ளைன்னா நான் யார் கையில் இருக்கிறேன்? எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, அவருடைய கையிலேருந்து யாரும் என்ன செய்ய முடியாது. மத்தேயு 10:29-31 ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே, ஒரு சின்ன பறவை கூட ஆண்டவர் தெரியாமல் என்ன செய்யாதான். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆதலால் பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விஷயத்து ஆண்டவர் தெரியாமல் ஒன்றுமே, எல்லாம் முடியெல்லாம் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். எந்த அளவுக்கு பெற்றோர் கூட பிள்ளைக்குமா அவன் பிள்ளைக்கு எத்தனை முடியும்னு சொல்ல முடியாது, யாரை எண்ணியே ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் எவ்வளோ முடி இருக்குன்னு அந்த அளவு அறிவார். இங்கிலீஷில் நம்பர் த ஹேர்ஸ் ஆன் யர் ஹெடா, நம்பர்ட்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நம்பர் இருக்குது. இன்றைக்கி ஒரு முடி ஒழிஞ்சுன்னு வைங்க, கரெக்டாக சொல்லார், இன்றைக்கி 230வது முடி ஒழிஞ்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம நான் அனாதைங்க, யாருமே இல்லைங்க. எனக்கு என்னாங்க, ஏன் உனக்கு அந்த அவிசுவாசம்? நீ யார்? நீ தேவனுடைய, உங்கள் பிள்ளை போய் ரோட்டில் நின்று நான் அனாதைன்னு சொன்னால் 2 கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டிங்களா? ஏன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுன்னு உனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டுன்னு ஒன்று ட்ரெஸ்ஸு உனக்கு ஃபீஸை கட்டின்னு இந்த ரோட்டில் போய் நின்று நான் அனாதைன்னா அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா?
இருப்பீங்களா? 2 கொடுப்பீங்களா? இல்லை கொஞ்சம் இருப்பீங்களா? சில அப்பா அம்மா கண்டிப்பே இல்லை. கண்டிப்பு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? வாழ்த்துன்னு இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து என் கையில் என்ன, நீ எப்படி போய் அங்கே நின்று யாரும் இல்லைன்னு எப்படி? அந்த அவிசுவாசம் நமக்கு என்ன செய்யக்கூடாது. நான் ஆண்டோடைய பிள்ளை, அவர் கையில் இருக்கிறார், யாரும் என்ன செய்ய, அவர் கையிலேருந்து யாரும் என்ன. 5வது சுதந்திரர். ரோமர் 8:14-21. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூடனே சாட்சி. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி. பிள்ளைன்னா சும்மா இல்லை, பிள்ளைன்னா எல்லாம் சுதந்திரத்துக்கு உரிமை இருக்குது. தேவனுடைய சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாம் நமக்கு தான். கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர். இந்த உலகத்தில் ஒரு கோடீஸ்வரன் இருக்கிறான்னு வைங்க. உலகத்தில் ஒரு ஏகப்பட்ட சொத்து தொழில் எல்லாம் வச்சுனரும். ஆயிரக்கணக்கான கோடி சொத்து வச்சுருக்கிறான். அவன் ஒரே பிள்ளைன்னா அந்த பிள்ளை போய் ரோட்டில் இருக்கிற ஒரு 10 பிள்ளைங்களை கூட்டின்னு வந்து, அப்பா இவங்களையும் பிள்ளைகளை வச்சு இவங்களும் சுதந்திரம் என் கூட இருக்கட்டும்னு சொல்லுவாங்களா? உலகத்தில் யாருன்னா அப்படி சொல்லி பார்த்துருக்குறீங்களா? நான் ஆண்டவர் செஞ்சார். ஒரே பேரான குமாரன், தேவனுடைய பேரான குமாரன் போய் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அவரை யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோம் நீங்களும் வாங்க, தேவனுடைய புத்திரர் ஆகும்படி அதிகாரம் அப்படின்னா நீங்கள் வந்து அனுபவிங்க. என் சுதந்திரத்தை நீங்கள், நான் தான் ஒரே பேரான குமார், ஆனால் நீங்களெல்லாம் என்ன கூட வந்து தானே போட்டிருக்கு. கிறிஸ்து உடனே கூட நாம் பிள்ளைகள் ஆனாலும் சுதந்திரம் தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. எப்படி உடன் சுதந்திரர் ஆனால்? அவர் உயிரை கொடுத்தார், அவர் ரத்தத்தை சிந்தி. நீங்களும் வந்து சேர்ந்துக்கோங்க, நீங்களும் என்னோட என்ன செய்யுங்க, உடன் எல்லாம் எடுத்துக்கோங்க. எனக்கு இருக்கிறதெல்லாம் நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க. உலகத்தில் யாரும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்படி கட் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. கூட 4 பேர் அவனெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாமான்னு தான் பார்ப்பாங்களே தவிர கூட ஆளுங்களை என்ன செய்ய மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. எனவே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமை அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி. ஆண்டவருக்காக பாடுபடுறதுக்கு என்ன செய்யணும், தயங்கவே கூடாது. அப்போ தான் நம்ம உடன் சுதந்திரம். அவருக்காக பாடுபட்டு அவரோடு என்ன செய்வோம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு விடத்தக்கல அல்ல என்று எனக்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் படுற கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. வரப்போகிற மகிமை நமக்காக வைக்கப்பட்டிருக்க சுதந்திரத்தோடு ஒப்பிடவே முடியாது. பயங்கரம். நித்தியமாக அனுபவிக்கிறோம். அவ்வளோ தேவனுடைய சுதந்திரம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாடுகளை பற்றி என்ன செய்யாதுங்க, சோர்ந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கு. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடைய அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் கீழ்ப்படி மாய்க்கு உலகமே காத்துனர். தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய உண்மையான வல்லமை என்ன, அவங்களுடைய உண்மையான மகிமை என்னன்னு வெளிப்படுறதுக்கு முழு சிருஷ்டியும் என்ன செய்தான், காத்துன்னு இருக்கு. எபேசியர் 1:17-19. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்திரண்டு. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும்
பரிசுத்தவான்களிடத்து நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகராகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவரும் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, மனக்கண்களை திறக்க வேண்டும். அவருடைய சுதந்திரம் என்ன, அவனுக்குள்ளே இருக்கிற வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய நம்பிக்கை என்னது அறிந்து கொள்ளும்படி அவன் கண்களை திறக்க வேண்டும். பிரகாசமான மனக்கண்கள். 6வது கம்ஃபர்ட், ஆறுதல். 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனாயிருக்கிற தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகப்படுவதற்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உடலாகி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்கள் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களை எடுத்து பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகு. ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் ரட்சிப்பாகவும், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதல் ரட்சிப்புக்கு இது. நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறது அந்த ரட்சிப்பு போல நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆறுதலின் சகல ஆறுதலின் தேவன். ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குது? ஆறுதல் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும். சகல ஆறுதலின் தேவன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஒரே விதமான பிரச்சனை இருக்காது, சரியா? எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டில் போனீங்கன்னா ஒரு விதமான எந்த விதமான பாரம் தான் இதுக்கும் அதுக்கு ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? ஆறுதல் சொல்ல. சகல ஆறுதலின் 7வது நேச்சர் குணம். மத்தேயு 5:43-40 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறது, உங்கள் சத்ருக்களை சிநேகி, உங்களை சபிக்கிறவர்களை உங்களை பகைக்கிறவர்களுக்கு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் செய்கிறோமா? சத்துருக்களை என்ன செய்யுங்க? சிநேகிங்க. சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்க? பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? பகைக்கிறவங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறோமா? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஏன் இதெல்லாம் செய்ய சொல்கிறார்? இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அப்போ தான் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைன்னு காட்ட முடியும். ஏன்னா ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம். மற்றவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மற்றவங்க இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை நீ காட்டு. நீ தேவனுடைய பிள்ளைன்னு காட்டு. எப்படி காட்டு? நீ என்ன பண்ணும்? சத்துருக்களை சிநேகி, சபிக்கிறவர்களை ஆசை, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவதாக இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கவங்க பிதாவுக்கு ஏன் அவர் என்ன பண்ணுறாராம்? அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க. இப்போ சூரியன் இருக்குது, வெறும் நல்லவங்க மேலே மாத்திரம்தான் அடிக்குது. அது உங்கள் சத்ரு மேலேயும் சூரியன் அடிக்குதா இல்லையா? உங்களை சபிக்கிறவங்க மேலேயும் அவனுக்கும் சூரியன் இருக்குதா? உங்களை நிந்திக்கிறவங்களுக்கும் சூரியன் இருக்குதா? உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்கும் இருக்குதா சூரியன்?
நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை எல்லாருக்கும் மழை பெய்யுது, நல்லவனுக்கும் பெய்யுது, கேட்டவனுக்கு. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பிறாலும் உங்களுக்கு பலன், ஆயக்காரரும் அப்படி செய்யல. உங்கள் சதுரனிடத்தில் மாத்திரம் வாழ்த்துகிறான் விசேஷத்தை செய்கிறது, ஆயக்காரரும் அப்படி. பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கும்போது நீங்களும் பூரண அவரை போல இருங்க. நானுடைய பிள்ளை சொல்லின்னு பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, அவருக்கு அப்பா பிள்ளை. இந்த உலகத்தில் சில பேர் இவனா ரவுடி மாதிரி இந்த யார்ப்பா அவருடைய பிள்ளையாப்பா, என்னப்பா நீ அவர் தங்கமான மனுஷனப்பா அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்குறீங்களா? சிலவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்க பையனை பார்த்தா அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் என்ன இருக்காது, என்னப்பா நீ என்னப்பா அப்பா உங்கள் அப்பா எவ்வளோ நீ என்னப்பா நான் அவருக்கு பிள்ளைன்றப்பா என்னப்பா அது. அந்த மாதிரி நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது. 8வது டிசிப்ளின் சிக்ஷை. எபிரேயர் 12:4 அந்த பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிக்ஷை அற்பமாக அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார் அவனை தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது. உங்களுக்கு புத்தி சொல்லுகிற புத்திமதியை நீங்கள் சிக்ஷையை சகிக்கலானால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் எல்லாருக்கும் கிடைக்கும், சிக்ஷை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் புத்திரர் இல்லாமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றும் கொஞ்ச காலம் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பண்புள்ளராகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை ஆகினால் நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால்கள் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். என்னுடைய பிள்ளைகளாக இருந்த தேவன் நம்ம என்ன செய்வார்? அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு அர்த்தம். நம்ம கண்டுக்காமல் தண்ணி தெளித்து விட்டா நம்மளுடைய பிள்ளை, தெருவில் போகிற பிள்ளையெல்லாமல் நம்ம கண்டிச்சுன்னு இருப்போம். யாரை கண்டிப்போம்? நம்ம பிள்ளை. ஆண்டவர் நம்ம சிக்ஷத்தை அவருடைய பிள்ளை, அது அடையாளம் நம்ம ஆண்டோடைய பிள்ளைன்னு. அது 9 ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு. மத்தேயு 21:28-38 ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய. அதற்கு அவன் மாட்டேன். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? அப்பா சொல்ல மகனே போப்பா, மாட்டேன் மாட்டேன். ஒருத்தருக்கு முதல் பிள்ளை பிரிஞ்சான். முதல்ல என்ன வார்த்தை சொல்லுவோன்னு பார்த்துனே இருந்தாராம். முதல் வாயிலேருந்து என்ன வந்துச்சான்? நோ. அடாடா இது முதல் கற்றுக்கிறதே என்ன கற்றுக்குது? அடுத்த பிள்ளை பிரிஞ்சு பார்த்த நேரம் என்ன பேச போகுது? முதல் வார்த்தை வாயிலேருந்து நோன்னு தான். இதுக்கு என்ன அதை பார்த்துங்க, பிறப்புலேருந்தே என்ன வருது இதுக்கு? நோ, மாட்டேன். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு இளையவனிடத்தில் அப்படியே சொன்னான். அதற்கு போகிறேன் ஐயா, போகிறேன் ஐயா, போகிறம்பா என்று சொல்லியும் இந்த மாதிரி ஆளுங்களும் பார்த்துருக்குறீங்களா? ஒன்றும் இல்லை நான் பண்ணிக்கிறேன், நான் ஒன்றும் கவலைப்பட இல்லை, நான் பார்த்து நாங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்க மாட்டோம். போகிறேன் எடுத்தோடனே என்னான்னுவாங்க, எல்லாம் நான் செய்கிறேங்க, எல்லாம் செய்கிறேங்க, விட பாப்பா நான் நல்லா அங்கே போய் பார்த்தா ஒன்றும் அங்கே நடந்திருக்காது. ஒரு வேலை கூட. இவர் வரையில் எவன்
தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று அதற்கு மூத்தவன் தான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் என்று மெய்யாகவே உங்களுக்கு ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாக உங்களிடத்தில் வந்து நீங்கள் அவனை ஆயக்காரரும் வேசிகளும் அவனை அதை நீங்கள் கண்டும் அவனை சிக்க முடியாது, பின்பாகிலும் மனஸ்தாபப்பட இல்லை. அவ்வளோ யோவான்ஸ் தான் பேசுகிறார். என்ன சரி கீழ்ப்படியவே நான் வேசிகளும் ஆயக்காரன் போய் மனம் திரும்பினான். நீ என்ன செய்யலை? உனக்கு முன்னாடி அவன் தான் பரலோகம் போவான். யோவான் 15:1-8 நான் மெய்யான திராட்சை, என் பிதா திராட்சை, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி அதை அதிக கனிகளை கொடுக்கும் அதை சுத்தம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தில் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொட மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திரு. அவன் மிகுந்த கனிகளை என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யப்படும். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எருண்டு கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியில் போடுகிறார். அவைகள் எரிந்து நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை நீங்கள் என் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கது. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை அப்படின்னா கனி கொடுக்கணும். ஆண்டோடைய பிள்ளைங்கன்னா உத்தரவாதம் இருக்குது. ஆண்டவருக்காக கிரியை செய்யணும், போய் என் தோட்டத்தில் வேலை செய்யணும், போகிறேன்னு போய் செய்யணும். கனி கொடுக்கலாம் என்ன பண்ணுவார்? அதுக்கு தான் எதுக்கு உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கணும், உங்கள் கனி நிலைத்திருக்கணும். 10வது ஃபாதர்லெஸ் திக்கற்ற பிள்ளைகள் அப்படின்னா அதுதான். தகப்பன் இல்லாதவர்களுக்கு தேவன் என்னவாக இருக்கார்? தகப்பனாய் இருக்கிறார். அவங்களும் ஆண்டோடைய பிள்ளைங்க. அவங்க இப்போ நேரடியாக ஆண்டோருடைய, ஏன்னா அவங்க உலகத்தில் அவங்களுக்கு அப்பா இல்லை. இப்போ நேராகவே யார் தான் அவங்களுக்கு அப்பா? தேவன் தான் அவங்களுக்கு அப்பா. சங்கீதம் 68 தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் மேலே இருக்கிற தேவன். பரிசுத்த வாசஸ்தில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உலகத்தில் யாருக்கெல்லாம் தகப்பன் இல்லையோ அவர் என்ன சொல்கிறார்? நான் தான் உங்களுக்கு தகப்பன், நான் தான் உங்களுக்கு. அது மாத்திரம் விதவைகளுக்கு நான் என்ன செய்வேன்? நியாயம். அவங்க அநியாயம் பண்ணாத, அவங்களுக்கு அநியாயம். சங்கீதம் 10:14 அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தம்மை உமக்கு உபவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் ஆண்டவர் பார்த்துனே இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகள் நான் அந்த உதவி செய்வேன். சங்கீதம் 146:9 பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து. இந்த நாட்களில் இந்த தேவன் தகப்பன் இல்லாதவரை நான் என்ன செய்கிறேன்? ஆதரிக்கிறேன். நீதிமொழிகள் 23:10-11 பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே.
அவருடைய மீட்பர் வல்லவர். அவர் உன்னோடனே அவர்களுக்காக ஆண்டவர் வந்து நிற்பார். அவங்க நிலத்தை அபகரிக்கலாம், அவங்கள ஏமாற்றலான்னு வந்தேன்னா ஆண்டவர் வந்து நிற்பார். உன்னோட ஆண்டவர் வழக்காடுவார். ஆண்டவர் உன்னோடு வந்து வழக்காடின உன் நிலைமை என்ன? ஆண்டவர்கிட்ட உன்னால் போராட முடியுமா? ஜாக்கிரதையாக ஒதுங்கிடு. விதவைகளும் திக்கற்ற பிள்ளைங்க விஷயத்தில் என்ன செய்யாத, போய் நுழையாது. ஆண்டவர் வந்து நிற்பார் அவங்களுக்காக. உலகம் நினைக்க இவங்களுக்கு யாரும் இல்லை, ஏமாந்துடாது. ஆழம் தெரியாமல் இறங்கிடாக. ஏதோ குழியை நோண்ட போய் பூதம் வந்துச்சுன்னுவாங்க பாரு. நீ இவங்கிட்ட யார் வந்து நிற்கும்னு தெரியாது. யாத்திராகமும் 22, 22லேருந்து 24, விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவருடைய முறையிடுதல் நான் நிச்சயமாய் எல்லாருடைய முறையில் கேட்குறாரோ இல்லையோ, யார் முறையிட்டால் கேட்பார். திக்கற்ற பிள்ளை விதவைகள் அவங்க ஆண்டவரை பார்த்து அழுதாங்கன்னு வைங்க, நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி, ஆண்டோடைய கோபாக்கின ஒரு நாள் தாங்க முடியுமா? ஆண்டவர் உன் மேலே கோபம் வந்துச்சுன்னா ஒரு நாள் நிற்க முடியுமா? ஏன் உனக்கு அந்த பிரச்சனை? கோபம் உண்டவனாகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். தேவையில்லாமல் என்ன செய்ய, ஆண்டவர்கிட்ட போய் மாட்டிக்கூடாது. ஏன்னா யாருக்கெல்லாம் உலகத்தில் தகப்பன், ஆண்டவர் தான் அவங்களுக்கு தகப்பன். ஆண்டவர் தான் அவங்கள ஆதரிக்கிறவர், உதவி செய்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர். யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான. உண்மையாக தேவ பக்தி எனக்கு இருக்குது. தேவனுக்கு முன்பாக அவருடைய பார்வையில் எது சுத்தமான தேவ பக்தி? நீ விதவைகளுக்கு உதவி செய்கிறியா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற, அவங்களை விசாரிக்கிறியா? அவங்களுக்கு என்ன நன்மை செய்கிற? அதுதான் ஆண்டவர் அவர் பார்வையில் சுத்தமான மாசில்லாத தேவ. முடிந்தவரை நம்ம என்ன செய்யணும்? விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும். காரணம் அதுதான் தேவனுக்கு முன்பதாக சுத்தமான தேவ பக்தி. தி சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள். முதலாவது லவ், அன்பு. தேவன் நம் மீது வைத்த அன்பு, தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு விளங்கிற்று. இரண்டாவது பிரேயர், ஜெபம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் அப்பான்வா, அப்பா நான் உம்முடைய பிள்ளை என்று எப்படி ஜெபிக்க வேண்டுமோ அந்த மாதிரி ஜெபி. மூன்றாவது நீட்ஸ், தேவைகள். இவைகளெல்லாம் உனக்கு வேண்டியவைகள் என்று உன் பரமபிதா என்று செய்வார், கொடுப்பார், தேவைகளை சந்திப்பார். நான்காவது சேஃப்டி, பாதுகாப்பு. அவருடைய கையில் நாம், அவருடைய கரத்திலேருந்து யாரும் நம்ம என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள. ஐந்தாவது சுதந்திரர், கிறிஸ்துவுடன் ஆண்டவருக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு. இக்காலத்து பாடுகள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதே. ஆறாவது கம்ஃபர்ட், ஆறுதல், சகல ஆறுதலின் தேவன், அவரிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ளும். ஏழாவது நேச்சர், குணம். அவருடைய குணம் நம்மளை, அவர் எப்படி நல்லோருக்கும் தீயோருக்கும் சூரியனையும் மழையை எல்லாருக்கும் நன்மை செய், சத்துருக்களை செய், சபிக்கிறவர்களை ஆசிரியர், துன்பப்படுத்தி ஜெபம் பண்ணு. ஏன்? அப்போ தான் நீ ஆண்டோடைய பிள்ளைன்னு இருக்க முடியும். எட்டாவது டிசிப்ளின், சிக்ஷை. தகப்பன் சிக்ஷியாத பிள்ளை இருக்க. எவன் மீது தேவன் அன்பு கூறுகிறார் அவர்கள் என்ன செய்வார்? சிக்ஷிப்பார். ஒன்பதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. அவருடைய திராட்சை தோட்டில் போய் வேலை செய், கனி கொடு. அதுக்காக தான் உன்னை தெரிந்து கொண்டு. எதுக்கு தெரிந்து? நீ போய் கனி கொடுக்கணும், உன் கனி
நிலைத்திருக்க வேண்டும். 10வது, ஃபாதர்லெஸ், திக்கற்ற தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தேவன் தகப்பனார். அவருக்கு யாரும் இல்லை டென்ஷன் பண்ணாதீங்க. அவர்களுக்காக தேவன் வழக்காடுவார், ஆதரிப்பார், உதவி செய்வார். அவங்கள அழ வச்சிங்கன்னு வைங்க, அவங்க ஆண்டவரை பார்த்து அழுதாங்கன்னா நான் கேட்பேன், நிச்சயமாக கேட்பேன். கேட்டு எனக்கு என்ன வரும்? கோபம் வரும். அந்த தேவ கோபாய்க்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு முன்பாக சுத்தமான பக்தின்னு விதவைகள் திக்க அவங்கள போய் என்ன செய்? உதவி செய். உன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ என்ன செய்? செய். அது ஆண்டவர் பார்க்குறார். அவருடைய பார்வையில் தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான தேவ. அதை செய்யாமல் நீ என்னென்ன பண்ணாலும் நீ பெரிய பக்திமான் நீ நினச்சின்னு இருக்கலாம். அவர் பார்வையில் ஒன்றுமே இல்லை. நீ பண்ணுறது ஒன்றுமே ஆண்டோடைய தேவனுக்கு முன்பாக எது சுத்தமான மாசில்லாத திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் என்ன உபத்திரம் படுறோம் பார், முடிஞ்ச உதவியை செய். கர்த்தர் அதை பார்த்து உடனே என்னென்ன செய்வார்? யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த கை செய்கிறது இந்த கைக்கு அந்த ரங்கத்தில் பார்க்குற தேவன் வெளியரங்கமாக உடனே என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். அதை நம் ஆண்டோடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் யாருமே அனாதை கிடையாது. எல்லாருக்கும் தேவன் இருக்கிறார். ஆண்டோடைய பிள்ளைகள் என்ற விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் வாழும்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படி எங்களை இருதயத்தை ஊற்றி உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம். எங்களை நேசிக்கிற தேவன், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். இந்த நாட்களிலும் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துகிற தேவன், உடன் சுதந்திரராய் எங்களை நீர் ஏற்றுக்கொண்ட தேவன். இந்த நாட்களிலும் உடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி உடைய கண்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி இருக்கும்படி நீர் இருக்கிறீர். ஒரு நாளும் நாங்கள் உலகத்தில் தனியாக இருப்பதில்லை. எப்பொழுதும் எங்களுக்கு பரம பிதாவாக இருக்கிறீர். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து எங்களை ஆண்டவரே சிட்சித்து வளர்க்கிறது. உம்முடைய குணங்கள் எங்களில் காணப்படும்படி இந்த நாட்களில் கிருபை தேரும். இந்த நாட்களிலே தகப்பன் இல்லாத யாவருக்கும் பரம தகப்பனாக நீர் இருக்கிறீர். அவரை ஆதரிக்கிறீர், அவளுக்கு உதவி செய்கிறீர், அவளுக்கு நீதி விசாரிக்கிறீர், அவர்களுக்காக வழக்காடுகிற தேவன். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிப்பது நமக்கு முன்பதாக சுத்தமான மாசில்லாத தேவபக்தி. அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் காணப்படும்படி கிருபை தாரும். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, உடைய குடும்பங்களை ஆசீர்வதி, உடைய தேவைகளை சந்தியும். இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் நீ தேவ சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். நாட்களில் உடைய சமூகத்திலே அவர்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கு பதிலை கட்டளையிடுவீராக. இருதயத்தின் பாரத்தெல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, குறைவில்லாமல் சம்பூர்ணமாக வாழ முடியும். எல்லா வியாதியின் நோயை நீக்கி எந்த கொள்ளை நோய் வராமல், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது யாவரையும் வேலியடைத்து நீர் பாதுகாத்தார்கள். தொடர்ந்து வழிநடத்துவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நம்மைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றுமென்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஒளி தரும் கண்களோ, சுடர் தரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம், வலக்கரம் வல்லமை. சிறந்தவர், அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான்